16 பேசலாம் வாங்க நிகழ்ச்சி தொகுதியில் நடத்தியிருக்கிறோம். மொத்த கொளத்தூர் தொகுதியில் சட்டமன்றத்துக்குன்னு இருக்கக்கூடிய பாகங்கள் வந்து 221 பாகங்கள் 5 மாதமாக நடத்தியிருக்கோம். அதை தொடர்ந்து 5 மாதமாக நடத்தியிருக்கிறோம். அது 22 பாகங்கள்னு சொல்லும்போது 1075 தெருக்கள் இருக்குது. இதில் அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில், பொதுநல சங்கங்களிடத்தில் முறையாக அழைப்பு அனுப்பிச்சு அவங்கள வந்து கலந்துக்கணும்னு சொல்லி கேட்டு அந்த அழைப்பின் அடிப்படையில் அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. மொத்தம் இது வரைக்கும் 15, இப்போ இன்றைக்கி சேர்த்து இன்றைக்கி ஒரு 500 புகார் மனு வந்திருக்குன்னு வச்சுப்போம். 1200 புகார் மனுக்கள் மொத்தமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக பெற்றிருக்கிறோம், மக்கள் தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் குறைந்தபட்சம் 70 பேர் 80 பேர் பேசியிருக்கிறாங்க பிரச்சனைகளை. அந்த 2000 மனுக்களில் கிட்டத்தட்ட 850 மனுக்களுக்கு வந்து அவங்க சொன்ன பிரச்சனைகளை ஓரளவுக்கு முடிச்சு கொடுத்துருக்குறோம். அதிகாரி மூலமாக சொல்ல வேண்டிய இடத்துல நாங்கள் சொல்லி அதை முடிச்சு கொடுத்துருக்குறோம். இப்போ ஒரு 700 பிரச்சனைகள் நடவடிக்கைகள் இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு குறிப்பு எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 450 மனுக்கள் வந்து துறை வாரியாக அனுப்பப்பட்டிருக்குன்னு செய்தி எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா குடிநீர் பிரச்சனை தான் கிட்டத்தட்ட ஒரு 400-500 மனுக்கள் இதில் அடங்கியிருக்கு. ஆக இதுக்காக தான் சென்னையில் நாங்கள் வந்து குளத்தூர் தொகுதியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, மக்களை ஒன்று திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அதுக்கு பிறகும் இன்னும் இந்த பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. மேயர் இடத்துல வந்து மனுக்களை வந்து கொடுத்தா உடனே நடவடிக்கை எடுக்கப்படுது. மேயர் உடனே ஒரு அறிவிப்பு வெளியிட்டார், அறிக்கையின் மூலமாக பார்த்தோம் பத்திரிக்கையில். உடனே நான் மனுக்களை தயாராக இருக்கிறேன், ஒருவேளை உங்களை அனுப்பிச்ச மனுக்கள் வந்து சேராமல் போயிருந்துருக்கலாம், இப்போ டைம் கொடுங்க, உங்கள் வசதிப்படி டைம் கொடுங்க, வந்து நேராக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். சொல்லி 10-15 நாள் ஆச்சு. இது வரைக்கும் எந்த டைமும் கொடுக்கல. அதனால் நானே வந்து அந்த மனுக்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை போய், மேலதிகாரிகளை, அரசு அதிகாரிகளை போய் நேரடியாக சந்தித்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். விரைவில் 2-3 நாட்களில் அதையும் அந்த பணியை செஞ்சு முடிக்க போகிறேன். அதாவது புள்ளி விவரத்தோடு சொல்லணும்னா, இந்த 5 வருஷத்தில் பல பணிகளுக்காக நான் வந்து கொடுத்த நிதி வந்து 10 கோடி ரூபா. ஒரு வருஷத்துக்கு 2 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டது. 10 கோடி ரூபாய்க்கு நான் வந்து இது கொடுத்துருக்குறேன், என்னென்ன பணிகளுக்கு இந்த நிதியை ஒதுக்கணும்னு சொல்லி பட்டியலை கொடுத்துருக்குறேன். அதில் குறிப்பாக திருவிக்கா நகரில் ஒரு சமூக நலக்கூடம், சமுதாய கூடம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அது கட்டப்பட்டு அவரால் திறந்து வைக்கப்பட்ட கட்டிடம் அது நான் எம்எல்ஏ வந்த உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து சொன்ன கோரிக்கை அதுதான் ஃபஸ்ட்டு. அதை வந்து இடிச்சிட்டு புதுசாக கட்டி கொடுக்கணும். நாங்கள் அதுக்காக 1 கோடி ரூபா உடனே எம்எல்ஏ ஆன உடனே அதை ஒதுக்கி கொடுத்தேன். இது வரைக்கும் அந்த பணியை பற்றி எந்த தகவலும் கிடையாது. நான் இதுக்காக நீதிமன்றத்தில் கூட வழக்கு போட்டிருக்கிறேன். இப்படி பல பணிகள். இப்போ ஓஏபி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏற்கனவே வழங்கிக்கிட்டு இருந்ததில் வந்து 20% கூட இன்னும் வழங்கலை. அது குறித்து நான் வழக்கு போட்டிருக்கிறேன். ஆக எம்எல்ஏ நிதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த 5 வருஷத்தில் 1,23,86,086 ரூபா தான் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இது சென்னையில் மட்டும்தான், என்னோடய தொகுதியில் மட்டும் இல்லை. திமுக உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்பழகன் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இது. ஆனால் மற்ற மாவட்டங்களில் எல்லா நிதியும் முறையாக பயன்படுத்தப்படுகிறது, முழுசாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் இது திட்டமிட்டு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் முழுக்க மாநகராட்சியை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேயரும் தான் இதற்கு பொறுப்பு அப்படின்னு பயங்கரமாக நான் குற்றம் சாட்டுகிறேன்.